ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. 6 நாட்கள் இயேசுவினுடைய பாடுகளுக்கு முன்னால் ஆண்டவர் பெத்தனிக்கு வருகிறார். அங்கே லாசர் அவரோடு இருக்கிறார். மரியாள் மிக உயர்ந்த வாசனை திரவியத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் காலில் ஊற்றி கூந்தலால் துடைக்கிறார். இந்த செய்கையின் மூலமாக பல்வேறு உண்மையான அர்த்தங்களை இந்த பெண்மணி உலகுக்கு சொல்லுகிறார். அன்பு தன்னிலையிலே எந்த அளவும் இல்லாத ஒன்று. அன்பு தன்னிலையிலே அளவு பார்க்காது, நேரம் பார்க்காது, வரையறை பார்க்காது. இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று பொருட்களையும் பார்க்காது. அது எல்லாவற்றையும் கடந்தது. எல்லாவற்றையும் பார்க்கும், எல்லா அன்பு செயலையும் செய்யும். அப்பேற்பட்ட அன்பு இந்த பெண்மணி இயேசுவுக்கு தருகிறார். இந்த பெண்மணி இயேசுவுக்கு தருவதனால் அந்த அன்பினுடைய உச்சத்தன்மை வெளிப்படுகிறது. அவர் என்னுடைய இறப்பின் முன்னிட்டு இதை செய்கிறார். இயேசுவை அன்பு செய்கிறவர்கள் இன்றும் இயேசுவினுடைய பாதங்களை கழுவுவதும் இயேசுவினுடைய பாதங்களுக்கு முத்தம் கொடுப்பதும் அவசியமாகிறது. இயேசுவின் பாதங்கள் இந்த உலகத்தில் ஏராளமாயிருக்கின்றன. எத்தனையோ ஏழைகளின் பாதங்கள், கவலையுறுபவர்களின் பாதங்கள், துன்பத்தில் இருப்பவர்களின் பாதங்கள், நோயுற்றவர்களின் பாதங்கள், எத்தனையோ மனிதர்களின் பாதங்களை இன்றும் நறுமணத்தை இடத்தினால் பூசப்பட்டு தைரியமாக அழைக்கப்படுகிறோம். யூதாசை போல கணக்கு பார்க்க அல்ல, யூதாசை போல இது இவ்வளவு கொடுக்க வேண்டும் அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித குறையும் இல்லாமல் முழு மனதோடு இயேசுவுக்காக அந்த பெண்மணி கொடுத்தது போல இன்றும் இயேசுவின் பாதங்களுக்கு நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். யூதாஸ் இயேசுவுக்கு கொடுப்பதற்கே கணக்கு பார்த்தார். இயேசுவுக்கு கொடுப்பதற்கு கணக்கு பார்க்கவர்களால் இயேசுவை அன்பு செய்ய முடியாது. இன்றும் இயேசுக்கள் இருக்கிறார்கள். அவர்களை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறீர். எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர். இந்த கோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. உமது பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் தேவைப்படுகின்ற இயேசுவின் பாதங்கள் இன்று ஏராளம். அந்த பாதங்களுக்கு, புழுதியில் வளர்ந்திருக்கின்ற அந்த பாதங்களுக்கு, கவலையில் உழந்திருக்கின்ற பாதங்களுக்கு எங்களால் முயன்ற ஒரு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாழ்வையும் கொடுக்க எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.